வெல்கம் டு அஜயாஸ் வாய்ஸ் ஓவர். நேத்து எபிசோட்ல சிவா வந்து பாலகிருஷ்ணனுக்கு கால் பண்ணி, "நாங்க மேரேஜ் ப்ரொபோசலோட வர்றோம். உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லுவான். அத பத்மாவதி கிட்டயும் சொல்லுவாங்க. 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு எபிசோட் போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இங்க வந்து நிஷா வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "இன்னைக்கு ஷாலினி என்ன பண்ணா தெரியுமா பார்ட்டில? சிவா கூட சண்டை போட்டுட்டு இருந்தா." உடனே அம்சவினி சொல்றாங்க, "ஷாலினி கிட்ட ஜாக்கிரதையா இரு. சிவாவ அவ பக்கம் இழுக்க ட்ரை பண்ணுவா. சிஸ்டர்ன்னு கூட பார்க்காத. நீ கவனமா இரு" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ வந்து சிவா கூட நல்லா பேசுறத பார்த்தா அவளுக்கு பொறாம வந்திருக்கும். அதனால தான் அவ அப்படியே ரூடா நடந்து சண்டை போட்டிருப்பா." அந்த நேரம் பாலகிருஷ்ணன் வந்துட்டு, "அம்மா நான் ஒண்ணு சொல்லணும். அவங்க வீட்ல இருந்து நிஷாவ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கே பொண்ணு பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னாங்க." அப்படின்னு சொன்னதும், "இன்னைக்கே வரட்டுமே" அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தென் பாட்டி வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அவங்க பசங்க, பேர பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு, "நிஷாக்கு இப்படி சம்மந்தம் வந்திருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கங்ராச்சுலேஷன் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. நிஷா ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது ஷாலினி இடையில வருவா. இடையில வந்துட்டு கங்ராச்சுலேஷன் சொல்லிட்டு, "சிவா நல்லவன் மாரி தெரியல. ரொம்ப ரூடா நடந்துக்கிறா ரவிக்கிட்ட" அப்படின்னு சொன்னதும், நிஷா நல்லா கோவப்பட்டு, "நீ வந்து பொறாமைனால தான் பேசுற. சிவா என் கூட பேசினது உனக்கு பிடிக்கல. நீ பொறாமைப்படுற" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ரூடா பேசுவா. ஷாலினி வந்து, "நான் ஏன் பொறாமைப்பட போறேன்?" அப்படின்னு சொல்லுவா. ஆனா இல்ல, இப்பதான் பாட்டி எனக்கு எல்லாமே உன்ன பத்தி புரிய வச்சிருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பத்மாவதி வருவாங்க. வந்துட்டு, "நீ ஏன் உன் அக்கா கிட்ட இப்படி பேசுற? ஒழுங்கா பேசு" அப்படின்னதும் நிஷாக்கு பிடிக்கல. "நீங்க எப்பவுமே அவ கிட்ட தான் சப்போர்ட் பண்றீங்க. அவ மேல தான் உங்களுக்கு பாசம் இருக்கு. போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுவா. அவங்க அம்மா ஷாலினிய சமாதானப்படுத்த பார்ப்பாங்க. அவளும் இந்த சைடு போயிடுவா. அப்ப பத்மாவதி யோசிப்பாங்க, பாட்டி தான் இது மாரி ஷாலினிய பிடிக்காதனால நிஷாவோட மனசுல வந்து நஞ்ச விதைக்கிறாங்க அப்படின்னு. உடனே பத்மாவதி வந்து பாட்டிக்கிட்ட போய் கேட்பாங்க, "அத்தை நீங்க வந்து பண்றது சரியே இல்ல. ஏன் வந்து நிஷா கிட்ட ஷாலினிய பத்தி இப்படி தப்பு தப்பா சொல்றீங்க? அவங்க சிஸ்டர்ஸ்க்கு இடையில பிரிவு உண்டு பண்றீங்க" அப்படின்னு கேட்பா. கைய நீட்டிட்டே கேட்பா. அது வந்து பாட்டிக்கு பிடிக்காது. அம்சவனுக்கு பிடிக்காது. "கைய இறக்கிலன்னா எனக்கு மண்டை சூடாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு, "நிஷா வந்து எங்க ரத்தம், என் பையனோட ரத்தம். ஆனா ஷாலினி அப்படி இல்ல. அதனால நான் அப்படிதான் பண்ணுவேன். ஷாலினிக்கு இது மாரி மாப்பிள்ளைலாம் கிடைக்காது. உன்னோட தலையெழுத்து தான் அவளுக்கும்" அப்படின்ற மாரி சொன்னதும், பத்மாவதி சொல்றாங்க, "என் தலையெழுத்தா இருந்தா நான் இவ்ளோ ஒரு பணக்கார வீட்ல வந்து பெரிய மருமகளா இருக்கேன். லவ்விங் ஹஸ்பண்ட் இருக்காங்க. அதே மாரி தான் ஷாலினிக்கும் கிடைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. தென் இங்க ரவி வந்து ஃபங்ஷன்ல என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்ற மாரி பொய் சொல்றான் அவங்க அப்பா கிட்ட. தென் அவங்க அப்பாக்கும் ஏதோ எடுத்துட்டு வந்திருப்பான் போல சைனீஸ் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து "நான் கனவுல கூட இதெல்லாம் சாப்பிட்டு பார்ப்பேன்னு நினைச்சதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுறாங்க. உடனே ரவி சொல்றான், "நான் ஒரு நாள் உங்கள பெரிய டேபிள்ல உட்கார வச்சு சாப்பிட வைப்பேன்" அப்படின்னு. தென் ஷாலினி வந்து அழுதுட்டே ரவி கிட்ட வருவா, ரவியோட ரூம்ல. உடனே ரவி வந்து பார்த்துட்டும், "ஐயோ! ஏன் அழுவுற?" அப்படின்னு கேட்பான். அப்ப ஷாலினி சொல்றா, "யாராவது தங்கச்சிய பார்த்து பொறாமப்படுவாங்களா?" அப்படின்னு. ரவி சொல்றான், "அப்படியெல்லாம் இல்லையே, யார் சொன்னது?" அப்படின்னதும், "நிஷா தான் சொல்றா, நான் அவள பார்த்து பொறாமப்படுறேன் அப்படின்னு அவ நினைக்கிறா. சின்னதுல இருந்தே அவ ஆசைப்படுறத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாரி அவ சொல்றா." அப்படின்னு அழும்போது ரவி சொல்றான், "நீ அழாத, நீ அழுதா என் நெஞ்சு வலிக்குது. ஏன் வலிக்குதுன்னலாம் தெரியாது. ஆனா வலிக்குது. ப்ளீஸ் நீ அழாத. யார் என்ன சொன்னா என்ன? நீ எப்படின்னு உனக்கு தெரியும்லன்னு" அவன் சமாதானப்படுத்துறான். தென் ஷாலினியும் சமாதானம் ஆயிடுவா. ஃப்ரெண்ட் கிட்ட பேசினா சமாதானம் ஆயிடுவோம்ல, அது மாரி அவ சமாதானம் ஆயிடுவா. அவ போனதுக்கு அடுத்து ரவி வந்து காட் கிட்ட பேசுவான். "ஷாலினி வந்து அழவே கூடாது. அவளுக்கு ஏதாவது அழுக வந்தாலும் அத என்கிட்டயே குடுத்துருங்க. நானே அழுதுக்கிறேன்" அப்படின்னு. தென் அடுத்த நாள் ஆகுது. கசின்ஸ் எல்லாம் ஒரு ரூம்ல இருக்காங்க. நிஷா வந்து எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கா. மத்த 2 பேரும் நல்லா பீட்ஸா, பர்கர்ன்னு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரவி வந்து விளையாட்டுக்கு நிஷா கிட்ட, "சிவாக்கு இந்த மாரி எக்சர்சைஸ் பண்ற பொண்ணே பிடிக்காது. நல்லா சாப்பிட்டுட்டு 100 கேஜிஸ்க்கு மேல இருக்கிறவங்கள தான் பிடிக்கணுமாம்." "நிஷா உனக்கு எப்படி சொன்னது?" அப்படின்னா, "சிவாவோட டிரைவர் தான் என்கிட்ட சொன்னாங்க" அப்படின்னு. அப்படி பேசினதும் அவ எக்சர்சைஸ் பண்றத நிறுத்திட்டு நெறைய சாப்பிட போறேன்னு போவா. நெக்ஸ்ட் சிவாவ காட்டுறாங்க. சிவா வந்து ஃபிட்டா இருக்க எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணிட்டு, விளையாடிட்டு வெளியில வராங்க. வந்துட்டு புரோட்டீன் ஷேக் இருக்குன்னு பார்த்தா தண்ணி இருக்கு. உடனே ரமணான்னு கூப்பிடுறாங்க அவங்களோட டிரைவர. டிரைவர கூப்பிட்டு கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. "என் புரோட்டீன் எங்க?" அப்படின்னதும் அவருக்கு ரொம்ப வயசானவரா இருக்காரு. "மறந்துட்டேன்" அப்படின்னு சொன்னதும், "இதுக்கா சம்பளம் வாங்குறீங்க? சம்பளம் வாங்க மட்டும் மறக்கலல்ல" அப்படின்னு ரூடா பேசுறான். இந்த பிளேஸ்ல கரெக்ட்டா பாலகிருஷ்ணனும், ரவியும் வராங்க. பார்க்குறாங்க பாலகிருஷ்ணன். "என்ன இவன் ஒரு சின்ன விஷயத்துக்கு 30 வருஷம் வேலை செஞ்சவங்கள தூக்க போறேன் அப்படின்றானே!" ரவியும் ஷாக்கிங்கா பார்க்குறான். "என்னடா?" அப்படின்னு. அப்படியே எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.